ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள். அஷ்டகுணங்கள். இப்படி 8 குணங்கள் தயை, க்ஷாந்தி, அனசூயை, சௌச்சம், அனாயாசம், மங்களம், அகார்பண்யம், அஸ்பிருகா என்பவை அஷ்டகுணங்கள். தயை என்பது சர்வ பூதங்களிடமும் அன்பு, அருளுடைமை, மனுஷ்ய வாழ்க்கையின் நிறைந்த பலன். பெரிய ஆனந்தம் அன்பு செய்வதுதான். அதுதான் அஸ்திவாரம், பேக்போன், முதுகெலும்பு. க்ஷாந்தி என்றால் பொறுத்து கொள்வது. நமக்கு வியாதி, விபத்து, தாரித்ரியம் முதலானவற்றால் உண்டாகிற கஷ்டங்களை பொறுத்து கொள்வது ஒன்று. நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பை காட்டுவது இன்னொரு வித பொறுமை. அனசூயை என்பது அத்ரி மகரிஷியின் பத்னியான மகா பதிவிரதையின் பேர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அசூயை இல்லாதவள் அனசூயை. அனுசூயை என்று நூ போட்டு சொல்வது தப்பு. நம்மை விட ஒருத்தன் நல்ல நிலையில் இருந்தால் வயிற்றெரிச்சல் படக்கூடாது. பொறாமையின்மைதான் அனசூயை. முதலில் சொன்ன அன்பு எல்லோரிடமும், இரண்டாவதாக சொன்ன பொறுமை தப்பு பண்ணுகிறவனிடம். பொறாமையின்மை நம்மை விட மேல் ஸ்தானத்தில் இருக்கிறவனிடம். அவன் நம்மை காட்டிலும் யோக்கியதையில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல் ஸ்தானத்துக்கு போய்விட்டான் என்றால் அசூயைப்படக்கூடாது. பூர்வ ஜென்மாவில் நம்மை விட புண்ணியம் பண்ணியிருப்பான். அதனால்தான் பகவான் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சௌச்சம் என்பது சுச்சி என்பதை வைத்து ஏற்பட்டது. சுச்சி என்றால் சுத்தம். ஸ்நானம், மடிவஸ்திரம், ஆகார நிர்ணயம் முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் சௌச்சம் என்பதில் வரும். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்வார்கள். வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனசுக்கும் சுத்தமாயிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.